என்ன பிடிப்பாங்க? இப்படி நெஞ்சு புடிச்சுக்குவாங்க. நெஞ்சு புடிச்சிட்டு ஒரு அளவு இல்ல. போய் சொல்லிட்டாங்க மேடம். எங்க அம்மா அதனால தான் மேடம் வயசான மேல ஒரு அநியாயமா போய் சொல்றியே. இதெல்லாம் ஒரு என்ன வானான்னா வானான்னு சொல்லி வேணானே உன்னிதாடி வேணான்ற எங்க அண்ணனே. நீதான் வேணான்னு சொல்ற. குடுப்பா. நாங்க வேணானே சொல்றோம். அது போய் சொல்றீங்களா? யாரா வயசானவங்கள சாவடிப்பாங்களா? எங்க அம்மா சாவடி. மேடம் மேடம் நான் இப்பவே வரேன் மேடம். கூட நீ ஊருக்குள்ள கைய கும்பற. எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அண்ணங்கிட்ட இந்த வார்த்தை சொல்லாதன்னு சொன்னாங்க எங்க அம்மா. சொல்லாத. என்ன மெனி புடிச்சிட்டாவோ நீ சொல்லாத அண்ணங்கிட்டன்னு சொன்னாங்க எங்க அம்மா. சாவும்போது சொன்னாங்க. சாகும்போது நீ இல்லவே இல்லையே எப்படி சொன்னாங்க? எங்க அம்மா உடம்பு சரியில்லை இருக்காது. போகனா நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்? அனாவசியமா போய் சொன்னா எவ்வளவு நாள் போய் சொல்லிடுவே நீ? உங்க அண்ணிட்ட கேளுங்க என்ன பிரச்சனைன்னு. அவர் குடிக்கல நைட்ல நான் குடிப்பாரு மேடம். அவர் கேளுங்க. அவர் குடிக்கிறது பழக்கம் இருக்கா? அவர் எப்பனா ஒரு வாட்டி குடிப்பாரு. அப்ப எப்படி என்ன வாங்கி வந்து குடிக்க வச்சுக்கிறாரு மேடம். சத்தியமா மேடம் நீங்க என்ன பாருமா இந்த பாருமா ஒரு விஷயம் இந்த பாரு ஒரு விஷயம் சும்மா ஒருத்தர் மேல குறை மேடம் நான் குடிச்சிருக்கேன் மேடம். உண்மையிலே நான் குடிச்சிருக்கேன். ரெண்டு வாட்டி எனக்கு குத்துறாரு. குடிகாரனா அப்போ நீ சொல்றத நம்பலாம். இல்ல மேடம் நீயே சொல்ற. சத்தியமா வானந்த அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் குடிச்சேன். நான் வானந்த தர நீ குடி குடிச்சிட்டு என் கூட இருந்து சத்தியமா சொன்னாரு மேடம். அவரு இதெல்லாம் நான் போய் சொல்லவே மாட்டேன். நான் சத்தியமா இதெல்லாம் போய் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி குடிப்பாரா? அவர் எப்பனா ஒரு வாட்டி குடிப்பாரு. எப்போனா அவர்தான் கேட்கணும். எத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி குடிப்பாரு? ஒரு வாட்டி தமிழ் வருஷ பருப்புக்கு ஒரு வாட்டி குடிச்சிருந்தாரு. நான் பார்த்தேன். பாத்தீங்களா? யோசிச்சு சொல்ல வேண்டி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனுஷன் மனைவிய வந்து குடின்னு வற்புறுத்துவாரா? குடிச்சாரு மேடம். குடிச்சு என்ன குடிக்க சொல்லிடுறாரு. அவரே ஊத்தி குடுக்குறாரு மேடம். உனக்கு என்னமா பிரச்சனை? இல்ல மேடம் சத்தியமா இது உண்மை. என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சு போச்சு. போய் எல்லாம் சொல்ல மேடம். சத்தியமா மேடம். மேடம் வீட்ல தங்க மாட்டாங்க மேடம். நைட் 11 மணிக்கு எங்கனா பொம்பளை வெளிய போவாங்களா? எங்க போவீங்க 11 மணிக்கு? எங்கயும் போக மாட்டேன். 8 மணிக்கு தான் மேடம் வர. நான் வேலைய போய் சொல்லாத நீ. எங்க அண்ணன் 8:30 மணி தான் மேடம் வருவேன் நானு. 11 மணிக்கு இல்ல மேடம். அந்த வேலை செய்யறதுக்கு சாப்பாடு கிடையாது மேடம். வேலை செய்யறான் பாரு. தெல்ல மண்ணு சுமக்கிறவனுக்கு சாப்பாடு கிடையாது. அடுத்தவனுக்கு சாப்பாடு போவோம். 8 மணி வரைக்கும் தூங்கி இருப்பாங்க மேடம். இதோ வந்திருக்கிறவனுக்கு சாப்பாடு போகும். 8 மணி வரைக்கும் போணும். வேலை எடுக்கணும். சாப்பாடு செய்யணும். நான் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். யாரு? எங்க அண்ணன். நானே இவ செய்யணும் படுத்துன்னு மேடம். இருக்கணும். 8 மணி வரைக்கும் தூங்கி இருப்பாங்க. இல்ல மேடம். இப்ப நான் சொல்றது எல்லாமே போய் அவங்க பேசி வச்சுன்னு பேசுறாங்க. காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறது. போய் அரிசி 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அரிசி காய்கறி வாங்கி வந்து சமைக்கிறது. இப்போ அவனுக்கு செஞ்சு கொடுக்கறது. இப்பெல்லாம் வலிக்கல உடம்பு. எங்க அண்ணன் இருக்கும்போது உடம்பு வலிக்குது. நீ பாத்தியா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்களா பேசுங்க. பேசு. நீ உண்மைதான் பேசுற. நீ ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்ல பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்க பேரு? தேவா. தேவா. இவங்க யாரு உங்களுக்கு? சித்தி பொண்ணு. என்ன சொன்னீங்க? இருங்க. சித்தி பொண்ணுன்னா எங்க அப்பாவுக்கு தங்கச்சியோட பொண்ணோட பொண்ணு. பொண்ணோட பொண்ணு நீ எவனா? பொண்ணோட பொண்ணு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு.